தேர்தல் வரலாற்றில் முதலமைச்சர் ஒருவர் சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவது இது 3வது முறை. 1967 தேர்தலில் அப்போதைய முதலமைச்சர் எம். பக்தவத்சலம் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் ராசமாணிக்கத்திடம் தோல்வியடைந்தார். அத்தேர்தல் தமிழகத்தில் காங்கிரஸ் ஆட்சிக்கு முடிவுரை எழுதிய தேர்தலாகவும் அமைந்தது. 1996 அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா பர்கூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் E.G. சுகவனத்திடம் தோல்வியடைந்தார். தற்போது முதல்வர் ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் தோல்வியடைந்துள்ளார். ஸ்டாலின் சட்டமன்ற தேர்தலில் தோற்பது 35 ஆண்டுகளுக்கு பின் இதுவே முதல் முறை. 1991 தேர்தலில் தோற்ற ஸ்டாலின் 1996, 2001, 2006, 2011, 2016, 2021 ஆண்டுகளில் நடந்த தேர்தல்களில் வென்றிருந்தார். தற்போது அவர் தோல்வியடைந்துள்ளார். மக்களின் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்கிறோம் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தேர்தல் முடிவுகள் குறித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், கடந்த 5 ஆண்டுகளில் ஏராளமான திட்டங்களை உருவாக்கி மக்களுக்கு நல்லாட்சியை வழங்கி தமிழகத்தை அனைத்து வகையிலும் உயர்த்தியதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். மேலும் தனது சக்தியை மீறி உழைத்ததாக பதிவிட்டுள்ள அவர், திமுக உட்பட கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களித்தவர்கள், தன்னுடன் களத்தில் உழைத்த கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகள், தோழமை கட்சி தலைவர்கள் அனைவருக்கும் நன்றி என தெரிவித்துள்ளார். அதேபோல் அரசியல் பொது வாழ்வில் அதிகப்படியான வெற்றியையும் தோல்விகளையும் சந்தித்துள்ள தனக்கு லட்சியமும் கொள்கையும் தான் முக்கியம். அதனால் இந்த பயணம் தொய்வில்லாமல் தொடரும் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் இதுவரை மக்களுக்காக சிறப்பான ஆளுங்கட்சியாக செயல்பட்ட திமுக இனிமேல் சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்றும் வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் எனவும் தெரிவித்துள்ளார். முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலினை கொளத்தூரில் வீழ்த்தி ஒட்டுமொத்த இந்தியாவையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளார் தமிழக வெற்றிக் கழகத்தின் V.S. பாபு. மு.க. ஸ்டாலினை விட 8795 வாக்குகள் பெற்று வெற்றியை வசப்படுத்தியிருக்கிறார். அதிமுகவின் சந்தானகிருஷ்ணன் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார். தொகுதி மறுசீரமைப்பிற்கு பின்பு 2011 ஆண்டு உருவாக்கப்பட்ட கொளத்தூர் தொகுதியில் தொடர்ந்து 3 முறை வென்ற மு.க. ஸ்டாலின் தோல்வியை தழுவியிருக்கிறார். சென்னை கொளத்தூர் தொகுதியில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை வீழ்த்தி தாவேக வேட்பாளர் V.S. பாபு வெற்றி பெற்றுள்ளார். திமுகவின் வடசென்னை மாவட்ட செயலராக இருந்த இவர் 2006 ஆண்டு தேர்தலில் புரசைவாக்கம் தொகுதியில் வென்று சட்டமன்ற உறுப்பினரானார். 2011 ஆண்டு கொளத்தூர் தொகுதி உருவான போது ஸ்டாலின் வெற்றி பெற உறுதுணையாக களப்பணியாற்றினார். இருப்பினும் ஸ்டாலின் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வென்றதால் V.S. பாபு மீது அதிருப்தி ஏற்பட்டது. அதே சமயத்தில் சேகர்பாபுவுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டதால் திமுகவிலிருந்து விலகிய அவர் அதிமுகவில் இணைந்தார். ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் RK நகர் இடைத்தேர்தலில் TTV தினகரனை ஆதரித்ததால் அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். இந்த சூழலில் இந்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன் தாவேகவில் இணைந்த V.S. பாபு தனது பழைய கோட்டையில் ஸ்டாலினை வீழ்த்தியுள்ளார்.